மீனாவும் செந்திலும் வந்து சென்னைக்கு போகிறாங்க. மீனாவுக்கு ட்ரைனிங் இருந்ததுனால சென்னைக்கு போகிறாங்க. அப்போ இந்த பாண்டியன் என்ன பண்ணுறாரு, செந்திலுக்கு வந்து நிறைய வேலை கொடுத்துட்றாரு. வேலை கொடுத்து மீனா வந்து ஆஃபீஸ் போன அப்புறம் இந்த வேலையெல்லாம் பாரு அப்படிங்கிறாரு. அவரை போய் பாரு, இவரை போய் பாருங்கிறாரு. அதே மாதிரி இவரும் வந்து நிறையா வேலையை முடிக்கிறாரு. மீனாவுக்கு 2 நாள் தான் ட்ரைனிங் இருந்துச்சு. இவங்க ட்ரைனிங் முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. மீனா, செந்தில் வரவே இல்லை. மீனாவும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தூங்கிடுறாங்க. இப்போ செந்தில் ஃபோன் அடிக்கிறாரு. மீனா எடுக்கவே இல்லை. அப்புறம் ரூமுக்கே வந்து சாரி மீனா, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படிங்கம்மா. எதுக்கு இங்கே வந்தீங்க நீங்கள்? நான் வேலை முடிச்சுட்டு வந்து 6 மணி நேரம் ஆகிடுச்சு. இன்னும் 2 மணி நேரம் தான் நமக்கு பஸ்ஸுக்கு இருக்குது. நம்ம எப்படி போய் துணி வாங்க முடியும்? எப்படி பீச்சுக்கெல்லாம் போக முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. வா இருக்கிற 2 மணி நேரத்தில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சந்தோஷமாக கிளம்பி, செந்தில் மீனாவும் கிளம்பி பீச்சுக்கெல்லாம் போகிறாங்க. அப்போ ஃபோட்டோ எடுத்து வீட்டுக்கு அனுப்பி விட்றாங்க. ராஜிக்கு அனுப்பும்போது ராஜி என்ன பண்ணுறாங்க, அத்தைகிட்ட கொண்டு வந்து காமிக்கும்போது இங்கே பாருங்கள் அத்தை, மீனாக்கா வந்து பீச்சுக்கு போயிருக்கிறாங்க, நமக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லும்போது அரசியும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்லுது, நானும் இந்த மாதிரி என்னையும் சென்னையில் கட்டி கொடுத்துட்டா என்னை பார்க்க அடிக்கடி நீ வருவீலம்மா, வரும்போது இதே மாதிரி நம்மளும் பீச்சுக்கெல்லாம் போகலான்னு அரசி சொல்கிறாங்க. இப்போ இதை கேட்டுட்டு தங்கமயில் அங்கே வருது கிச்சனுக்கு வந்து, என்ன நீங்கள் 3 பேரும் கூடி பேசிக்கிறீங்க அப்படிங்கும்போது அரசி வாய் சும்மா இல்லாமல், மீனா அண்ணி வந்து ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க, அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், என்கிட்ட காமிங்க அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. அரசியும் வந்து ஃபோட்டோவை காமிச்சிருது. ஆனால் ராஜிக்கும் பிடிக்கல, இங்கே கோமதிக்கும் பிடிக்கல ஃபோட்டோ காமிச்சது. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, பாண்டியன் வந்து கடையிலேருந்து வர்றாரு. கடையிலேருந்து வரும்போது ரொம்ப கோவமாக வந்து, உன் புள்ள பண்ணுறதை பார்த்தியா கோமதி, என்னென்ன பண்ணுறான், ஃபோனை வேற இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டான், நான் பல தடவை ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன் அப்படிங்கும்போது, ஏங்க அவன் தான் வேலையெல்லாம் முடிச்சிட்டான்ல, சும்மா ஏன் தொந்தரவு பண்ணுறீங்க, அவன் தான் நாளைக்கு ஊருக்கு வந்துடுவான்ல, அவன் கேட்டுக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன வேலை கொடுத்தேன், என்ன வேலை செஞ்சு வச்சுருக்கான்னு எனக்கு தெரியல, ஒருத்தன் பணம் கொடுக்கணும், அவனை அதை போய் வாங்கினானா என்னன்னு தெரியல அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்துட்டு கோமதிகிட்ட கேட்குறாரு, உனக்கு எதுவும் ஃபோன் பண்ணானா, மீனா எதுவும் ஃபோன் பண்ணிச்சா அப்படிங்கும்போது உடனே தங்கமயில் முந்திக்கிட்டு, ஃபோன்லாம் வரல மாமா, ஆனால் மெசேஜ் தான் பண்ணியிருந்தாங்க. என்னப்பா மெசேஜ்? ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க, பீச்சில் நிற்கிறாங்க, அது எந்த பீச் தெரியுமா, திருவான்மியூர் பீச்சில் நிற்கிறாங்க 2 பேரும், பார்த்தியா, என் வேலையை முடிக்காமல் 2 பேரும் பீச்சுக்கு போயிட்டாங்கும் போது கோமதி சத்தம் போடுறாங்க, ஏங்க அவன் போய் 2 நாள் உங்கள் வேலையை தான் அவன் பார்த்தான், அவள் வேலையை பார்க்கலையில உங்கள் வேலையை தானே பார்த்துக்கிட்டு இருக்கா, சின்னஞ்சிறுசுவோ போயிட்டு வரட்டுன்னு விட்டா என்ன அப்படின்னு கேட்கும். பாண்டியன் சொல்கிறாரு, இவன் வயசை கடந்து வந்தவன் தான் நானும் பீச்சு ஹோட்டல் இப்படியா சுற்றிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு, உங்கள் காலம் வேறங்க, இவங்க காலம் வேறு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க கோமதி. அப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது மீனாவும் செந்திலும் ஊர்லேருந்து வந்துடுறாங்க. வந்தது வரக்காட்டியும் பாண்டியன் வந்து ரொம்ப சத்தம் போடுறாரு செந்தில, பாத்தியாடா, அவனை பார்த்தியா இவனை பார்த்தியான்னு கேட்கும்போது எல்லாரும் இங்கே முழிக்கிறாங்க திருன்னு. மீனா ஒன்றுமே தெரியல, அவங்களுக்கு என்ன கேட்குறாருன்னே தெரியல. உடனே மீனா கிட்ட பாயிறாரு பாண்டியன், ஏப்பா உங்களுக்கு ஃபோட்டோவெலாம் எடுக்க முடியுது, உங்களுக்கு இந்த நான் சொன்ன வேலையை செய்ய முடியல அவனால் அப்படிங்கும்போது உடனே வந்து பார்க்குறாங்க, ராஜியை பார்க்குறாங்க. ராஜி உடனே சொல்கிறாங்க, இவங்க தான் போட்டு கொடுத்தாங்க, போட்டால் நீங்கள் எங்களுக்கு அனுப்புனீங்கல்ல, அதை வந்து போட்டு கொடுத்தது இவங்க தான், தங்கமயில் தான் அப்படின்னு சொல்லும்போது உடனே உள்ளே போயிடுறாங்க மீனா. கோவமாக உள்ளே போகணும். கோமதி வந்து கேட்குறாங்க, என்னடி ஆச்சு மீனா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இப்போ ராஜி சொல்லி காமிக்கிறாங்க, இந்த மாதிரி ஃபோட்டோ நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம், பார்த்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க இடையில வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இதே மாதிரி தான் அன்றைக்கி வந்து என்னுடைய டியூஷனையும் கெடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது தங்கமயில் வருது, ஏன் மீனா உங்களுக்கு காப்பி கொண்டு வரவா அப்படின்னு, இந்த காப்பி போட்டு எடுத்துகிட்டு வரவான்னு கேட்குறாங்க. இந்த போட்டு கொடுக்குற வேலையெல்லாம் உங்கள் வீட்டோட வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு பேசிடுறாங்க மீனா. ஏங்க உங்களை வளர்த்தது இப்படி தான் வளர்த்தாங்களா, யார்கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லி வளர்க்கலையா அவங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து தங்கமயில பேசுகிறாங்க. நான் என்ன மீனா செஞ்சேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க நான் ஃபோட்டோ அனுப்புனா உண்மை தான், நாங்கள் 2 பேரும் அப்போ தாங்க எங்களுக்கு 2 மணி நேரம் தாங்க கிடச்சிச்சு, நாங்கள் போனோம் பீச்சுக்கு, அந்த ஃபோட்டோ எடுத்து நான் ராஜிக்கு அனுப்பி வச்சேன், இது ஒரு செய்தின்னு மாமாட்ட உங்களை யாருங்க சொல்ல சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு போயிறாங்க. அதை கேட்டுட்டு தங்கமயில் அப்படியே அழுத மூஞ்சியாக வச்சுக்கிட்டு போகுது. இங்கே கதிர் வந்து ராஜிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாரு. இதை கவரை பிரித்து பாரு அப்படிங்கும்போது, என்ன இது கவரில் அப்படிங்கும்போது, பிரித்து பாரு அப்படிங்கிறாரு கதிர். அப்போ வந்து அதில் வந்து ட்ரெஸ் சுடிதார் இருக்குது. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, ரொம்ப பிடிச்சி போன்னு தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. மறுநாள் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இப்படின்னு ஆடி காமிக்கிறாங்க. மீனா கேட்குறாங்க, என்னடி இப்படி ஆடுற, டான்ஸ் ஆட போறியா, டியூஷன் கிளாஸ் போயிடுச்சு, இப்போ அடுத்தது டான்ஸ் கிளாஸ் எடுக்க போறியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, ராஜி சொல்கிறாங்க, என் மேலே ஏதாவது இருக்கா பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஆட்ரியாடி நீ, இது யார் வாங்கி கொடுத்தா உனக்கு, நீனே எடுத்துக்கிட்டியா, இல்லை கதிர் தான் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படி போகுதா கதையெல்லாம், ஓகே அப்படின்னு மீனா கிண்டல் பண்ணுறாங்க. உடனே கோமதி கேட்குறாங்க, கதிர் வாங்கி கொடுத்தானா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாத்தை அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா நல்லா இருங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தங்கமயில் ஒட்டு கேட்டு உடனே புருஷன்கிட்ட போய் பேசுது சரவணன்கிட்ட, இங்கே
பாருங்கங்க, இவர் கதிர் வந்து ராஜிக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்துருக்குறாரு. அதே மாதிரி எனக்கும் வாங்கி கொடுங்க நீங்கள் அப்படிங்குது. ஏம்மா தங்கமயில், உன்னால் சும்மாவே இருக்க முடியாதா? அடுத்தவங்கள பற்றி பேசிக்கிட்டே தான் இருக்க முடியுமா அப்படின்னு சரவணன்